வேதா கிட்ஸ் சேனல். தலைப்பு: பண்ணை வீட்டில் ஒற்றுமையான விலங்குகள். ஹலோ குட்டீஸ்! இந்த கதையில் குதிரை, கழுதை, ஆடு, மாடு, கோழி, நாய், வாத்து, பன்றி மற்றும் பறவைகள் இவை எல்லாமே வரும். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இயற்கையின் மடியில் அமைந்திருந்த அந்த செழிப்பான பண்ணை வீடு ஒரு சிறிய ஸ்வர்க்கம் போலவே இருந்தது. அங்கே மனிதர்களும் மிருகங்களும் மொழிகளை கடந்து அன்பால் பிணைக்கப்பட்டிருந்தார்கள். கோழி இறக்கையை படபடவென அடித்துக்கொண்டு, கொக்கரக்கோ கோ, எழுந்திருங்கள் சோம்பேறிகளே, என் குரல் கேட்டு சூரியன் வந்துவிட்டான். நான் மட்டும் இன்று மௌனமான இருந்தால் இந்த உலகம் இருட்டிலேயே மூழ்கி கிடக்கும் தெரியுமா? சோமு அண்ணன் இதோ வந்துவிட்டார், எனக்கு தீவனம் போடப் போகிறார். குருவி வந்தது. கீச் கீச். கோழியக்கா, உன் பெருமைக்கு ஒரு அளவே இல்லையா? நீங்கள் கொஞ்சம் நன்றாக கவனித்து பார்த்தால் தெரியும். நீ எழும்பும் முன்னே நான் எழுந்து பண்ணை வீட்டின் கூரையில் அமர்ந்து பாட்டு பாடிவிட்டேன். இதோ கவின் தம்பி அவன் வீட்டு பாடத்தை ஆரம்பித்து விட்டான். நாய் மணி லொல் லொல் லொல். அனைவருக்கும் காலை வணக்கம். இரவு முழுவதும் கண் விழித்து பண்ணையை காவல் காத்தேன். ஒரு சிறு எலி கூட உள்ளே நுழையவில்லை. சோமு அண்ணன் வந்ததும் என் தலையை தடவி கொடுப்பார் பாருங்கள், அதுதான் எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய விருது. பன்றி உடனே சேற்றில் புரளும் சத்தம். ஏன் இப்படி சத்தம் போடுகிறாய் மணி? இந்த சேற்றில் படுத்திருப்பது எவ்வளவு சுகம் தெரியுமா? இன்று செல்வி அம்மா எனக்கு விசேஷமான காய்கறி தோல் தருவதாக சொன்னார்கள். பசி எடுக்கும் வரை யாரும் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். பசுமாடு மிகவும் கனிவுடன், அன்பாக இருங்கள் நண்பர்களே, இதோ கவின் தம்பி வந்துவிட்டான். என் பாலை அவனுக்கு கொடுத்தால்தான் அவனுக்கு தெம்பு வரும். அவன் வளர வேண்டாமா? வாத்து குவா குவா. குளத்து தண்ணீர் இன்று மிகவும் குளிராக இருக்கிறது. நண்பர்களே, யாராவது என்னோடு நீந்த வருகிறீர்களா? காகம் தம்பி, நீயாவது வாயேன். காகம் கா கா. அட போங்க வாத்தக்கா, எனக்குதான் சுத்தமாக நீந்தவே தெரியாதே. ஆனால் உயரப் பறந்து இந்த பண்ணைக்கு யார் வருகிறார்கள் என்று உளவு சொல்வேன். அதோ பாருங்கள், குதிரை அண்ணன் எவ்வளவு கர்வத்தோடு வருகிறார். குதிரை வேகமாக ஓடி வந்து கனைத்தது. பார்த்தீர்களா என் வேகத்தை? குதிரை அண்ணன் என்மேல் அமர்ந்து சவாரி செய்வதைத்தான் விரும்புவார். நான் ராஜாவைப் போல வாழ்கிறேன். மயில் கூட என் அழகைக் கண்டு பொறாமைப்படும். ஆனால் இந்த கழுதையை பாருங்கள், எப்போதும் பாரம் சுமந்து கொண்டே இருக்கிறது. அழுக்காக, மெதுவாக. என்ன ஒரு கேவலமான வாழ்க்கைடா இது. கழுதை பொறுமையாக மூட்டையை சுமந்தபடி. குதிரையாரே, நீ அழகாக இருக்கலாம், ஆனால் நான் சுமக்கும் இந்த மூட்டைகள்தான் இந்த பண்ணைக்குத் தேவையான தானியங்களை தருகின்றன. உழைப்பில் என்ன கேவலம் இருக்கிறது? நாம் செய்யும் வேலையே நம் அடையாளம். குதிரை நக்கலாக சிரித்தது. வேலையாம் வேலை. உன்னால் என்னைப் போல ஒரு நிமிடம் காற்றோடு போட்டி போட்டு ஓட முடியுமா? முடியாதல்லவா? அப்படியானால் வாயை மூடிக்கொண்டு பாரத்தை சும. திடீரென வானம் இருண்டது. காகம் கத்தி எச்சரிக்கை செய்தது. மழை பித்து பிடித்தது போல கொட்டியது. பண்ணை வீட்டின் ஓரத்திலிருந்த ஓடை பெருக்கெடுத்து ஓடியது. அப்பா சோமு மிகவும் பதற்றமடைந்தார். அந்த பதற்றத்துடன் செல்வியை அழைத்து, செல்வி, மழை அதிகமாக இருக்கிறது. தீவனம் தீர்ந்துவிட்டது. ஆற்றில் வெள்ளம் வரும் முன்னே நகருக்கு போய் தீவனம் வாங்கி வர வேண்டும். இல்லையென்றால் நம் மிருகங்கள் பசியால் வாடும். குதிரையை தயார் செய், அதுதான் சீக்கிரம் போய் வரும். மழை இன்னும் அதிகமாக கொட்டியது. பாதை முழுவதும் சேரும் சகதியுமாக மாறியது. சோமு குதிரை மீது ஏறி சென்றார். ஆனால் குதிரையின் மெல்லிய கால்கள் சேற்றில் வழுக்கின. நடக்க நடக்க மேலும் அதிகமாக வழுக்கியது. பாரம் சுமந்து பழக்கமில்லாத குதிரை பயத்தில் நடுங்கி கனைக்கிறது. குதிரை, ஐயோ, என்னால் முடியவில்லையே. என் கால்கள் புதைகின்றன. என் அழகு எல்லாம் மண்ணாகிப் போகிறது. காப்பாற்றுங்கள். அப்பா சோமு மிகவும் வருத்தமடைந்தார். குதிரையினால் இந்த சேற்றில் நகர முடியவில்லை. நாம் கழுதையை அழைக்க வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். அதன் உறுதிதான் நம்மை இப்போது தாங்கும். கழுதை வந்தது. அதன் முதுகில் கனமான தீவன மூட்டைகள். அது ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் உறுதியாகவும் வைத்தது. நாய் மணி முன்னால் ஓடி வழிகாட்டியது. காகம் மேலிருந்து பாதுகாப்பான பாதையை காட்டியது. பண்ணையை வந்தடைந்ததும் அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்கின்றனர். குதிரை வெட்கத்தால் தலைகுனிந்து, நான் என்னுடைய தவறை உணர்ந்துவிட்டேன்.
என்னை மன்னித்துவிடு கழுதை தம்பி, அழகு மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்தேன். இக்கட்டான நேரத்தில் உன் உறுதிதான் எங்களை காப்பாற்றியது. என்னை விட நீயே சிறந்தவன். நாய். மணி. பார்த்தீர்களா, ஆபத்து வரும்போதுதான் யார் பலம் என்னவென்று தெரியும். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தால்தான் இந்த பண்ணை இயங்கும். பன்றி. இனி நாம் யாரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது. குருவி, கோழி இவை இரண்டும் சத்தம் கொடுத்து எழுப்பும். பசு பால் கொடுக்கும். ஆடு விளையாடும். நாய் அனைவருக்கும் காவல் காக்கும். கழுதை உழைக்கும். நாம் அனைவரும் ஒரு அழகிய ஒற்றுமையான குடும்பம். அம்மா. செல்வி. கவின், பார்த்தாயா, விலங்குகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று எப்படி ஒற்றுமையாக இருக்கின்றன? மனிதர்களாகிய நமக்கும் இதுதான் பாடம். உருவத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது. அந்த பண்ணை வீடு அன்று முதல் இன்னும் அதிக அன்பால் நிறைந்திருந்தது. நிலவு மேகங்களுக்கு பின்னால் இருந்து எட்டி பார்த்தது. அந்த அழகான குடும்பத்தின் ஒற்றுமையைக் கண்டு வியந்தது. இந்த கதை பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.